கேக்குது இல்ல? கேக்குது சொல்லுங்க. இப்போ என்ன பண்ண போறோம், 19 டெலிட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நல்லா பார்த்துக்கோ. இதே டயக்ராம் அப்படியே மாத்துறேன். இந்த ப்ரோ ஒரே 19 நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். ம், ம். சொல்லு ப்ரோ. ஹலோ. ஓ சாரி, மியூட் போட்டு பேசிட்டு இருக்கேன். சாரி. இப்போ என்ன பண்ண போகிறோம், 19 டெலிட் பண்ணணும். கரெக்டாக இதான் 19 டெலிட் பண்ணணும். அதான் லாஸ்ட் ஆப்ரேஷன். ஓகேவா? இப்போ சிம்பிள். இந்த டயக்ராம் தான் நம்ம ஃபைனல் டயக்ராம். கரெக்டாக இதுதான் நம்ம ஃபைனல் டயக்ராம். இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோ. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், 19 டெலிட் பண்ண போகிறோம். கரெக்டாக? அப்போது என்ன ஆகும், 19 இங்கேருந்து போயிடும்னு வச்சுக்கோ. அதேமாதிரி 19 இங்கேருந்து போயிடும். ஓகேவா? இப்போதைக்கு இந்த கீழே உள்ள ஆரோ எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணிடுது, 19 இங்கேருந்து போயிடுது, 19 இங்கேருந்து போயிடுது. ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? 19 டெலிட் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆகுது, இப்போ மிச்சம் இங்கே எவ்வளோ இருக்குது, 29ம் 31 இருக்கா? இந்த 29ம் ஆமா. 31யும் நம்ம பழசுலேயே போட இடம் இருக்கா, அதாவது இந்த பாக்ஸ்குள்ளேயே போட இடம் இருக்கான்னு பார்க்கணும். இடம் இருக்கா? இல்ல இல்லை, இல்ல. ரெண்டுமே போட முடியாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த 29 31 இங்கே ஒரு பாக்ஸ் தள்ளி கொண்டு வரேன். அதாவது இந்த ஒரு 19 அழிச்ச பாக்ஸ் இந்த 19 29 31 கொண்டு வரேன். அதான் இங்கே இருக்கு பெண்ணு. 29யும் 31 இங்கே கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஒரு இது அப்படியே அந்த 19 delete ஆனதுனால அது அப்படியே ஒரு இது முன்னாடி கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ ஆ 11க்கு அப்புறம் இவனை இவனை வந்து என்னன்னு நான் சொல்ல முடியும், இது வந்து 29க்கு என்ன சொல்லலாம், 29க்கு அப்புறம் உள்ளவன் தானே சொல்ல முடியும். 29க்கு அப்புறம் உள்ளவங்க தானே இந்த பாக்ஸு. அப்போ 29க்கு அப்புறம்னா ஆமா. மேலே என்ன இருக்கணும்? 29 தான் இருக்கணும். 29 தான் இருக்கணும். அப்போ மேலே என்ன இருக்கும், 29 தான் இருக்கும். இப்போ போட்டினா கரெக்டாக வந்துடும். இப்போ என்ன ஆகும், 29க்கு அப்புறம் இது, 11க்கு அப்புறம் இது, அதே மாதிரி எல்லாம் கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம டெலிட் பண்ணியாச்சு, எல்லாம் பக்காவாக இருக்கு. அவ்வளோதான். அவ்வளோதான் 92. ஓகேவா? புரிஞ்சதா? ஓகே. ஓகே ப்ரோ. 1 ஹவர் ஆகுது ப்ரோ ஒரு சம் போடுறதுக்கு. ஆமா. அவ்வளவுதான். இது அவ்வளோதான். செர்ச்சுக்கு தனியாக இருக்குது. செர்ச்சுன்னா செர்ச் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. செர்ச்சுனா ஒன்றுமே இல்லை. செர்ச்சுனா இப்போ இந்த 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 இதில் நீ என்ன பண்ணுற, 10 சர்ச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த நோடில் என்ன சொல்கிறாங்க, 10 சர்ச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன ஆகும்னா, ஃபஸ்ட் இந்த நீ மேலேருந்து போவ. ஓகேவா? மேலேருந்து போகும்போது நீ யாரை பார்க்குற, 11 பார்க்குறியா? 11 விட 10 பெருசா குட்டியா? 11 விட 10 சின்னது தான். சின்னதா. அப்போது எங்கே போகணுன்னா, இங்கேருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் போயிடணும். குட்டியாக இருந்தால் லெஃப்ட் சைடில், பெருசாக இருந்தால் ரைட் சைடில். ஓகேவா? 11ஓட 10 வந்து குட்டி தானே, அதனால் என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடில் போகிறோம். லெஃப்ட் சைடில் போயிட்டு என்ன பார்க்குறோம், இங்கே 5 பார்க்குறோம், 9 பார்க்குறோம். இப்போ 5ஓட ஃபஸ்ட்டு பார்க்கணும். 5ஓட பெருசா, 5ஓட சின்னதா, 10. ப்ரோ ப்ரோ இரு ப்ரோ, இரு ப்ரோ, வேணாம் ப்ரோ, வேணாம் ப்ரோ, நம்ம இதுவே ஃபர்ஸ்ட் முடிச்சிடும். இப்போ வேணாம் ப்ரோ, அவ்வளோதான். இது பி இப்போ வேணாம். ம். இது முடிஞ்சிச்சுல போதும். நான் பீஸ் ஆச்சு வேணாம். இதுவே எனக்கு கன்ஃபியூசிங்ல இருக்கு. இதுவே நான் பாட பண்ணுவேன் உட்காந்து. இது ஓகே. அதெல்லாம் ரொம்ப ம். கன்ஃபியூஸ். வேற எது ப்ரோ இருக்கு? வெறும் பி ட்ரீ இருக்கு. இல்ல ப்ரோ, டைனாமிக் ஹேஷிங் அந்த சம் இருக்குல்ல, அது பார்க்கலாமா? பி ட்ரீ வேண்டாமா? பீட்ரி வேணாம் ப்ரோ, நம்ம சொல்றேன் அது அப்புறமா. ஓகே. ஏன்னா அந்த கான்செப்ட் குழம்பிடும். ம். அந்த கொஸ்டின் பேப்பர் பாரு ப்ரோ. No, of course. புரியுதா? இங்கே வந்து ஸ்டாட்டிக் பியும் பி ப்ளஸும் கேட்டிருக்கான். அது போக ஸ்டாட்டிக் எக்ஸ்ட்ரிங் கேட்டிருக்கான். குவேரி ப்ராசஸிங் 16 கேட்டிருக்கான். 16 மார்க் ப்ரோ, 16 மார்க். 16 மார்க்கில் இது வந்து இஆர் டயக்ராமு, இது வந்து கார்டிசன் ப்ராடக்ட், இது வந்து ஜாயின், லெஃப்ட் ஜாயின், ஈக்வி ஜாயின், இந்த ஜாயின்லாம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. நான் பண்ணி காமிச்சேன் அன்னைக்கு. ஜாயின் பண்ணேன் எப்படி பண்ணணும், லெஃப்ட் ஜாயின் எப்படி பண்ணணும், ரைட் ஜாயின் எப்படி பண்ணணும், இருக்காங்க. இஆர் டயக்ராம் இது எப்படி ப்ரோ?
ஏஆர் டயக்ராம் சிம்பிள் தான். இது கடைசியில் சொல்கிறேன். ஏஆர் டயக்ராம் அது ஒன்றுமே இல்லை. இதில் வந்து எக்ஸாக்டாக இதுதான் ஆன்சர்னு எதுவுமே இல்லை. நீ போடுறது தான் ஆன்சர். அதான். ஓகேவா? அது ரொம்ப ஈஸி. நம்மளே போட்டு போயிடலாம். ஓகேவா? இதெல்லாம் இதில் கேட்டா ஈஸியா இருக்கும்ல பார்ட்ஸில. query ப்ராசஸிங். ஓகே. இங்கேயும் என்ன போட்டிருக்கான்? இங்கே வந்து ஸ்டாட்டிக் டைனமிக் ஹேஷிங் கேட்டிருக்கான். அது போக ஹேஷ் வேல்யூ வச்சு ஒரு இது கேட்டிருக்கான். ஓகேவா? query ப்ராசஸிங் ஃபோர்த் யூனிட்லேயும் கேட்டிருக்கான், ஃபிஃப்த் யூனிட்லேயும் கேட்டிருக்கான். வரேன். இங்கே query ப்ராசஸிங் ஃபோர்த் யூனிட்ல கேட்டிருக்கானா? இங்கே ஆ. query ப்ராசஸிங் வந்து ஃபிஃப்த் யூனிட்ல கேட்டிருக்கான். இது மேல போகுற என்ன ரெகுலேஷன் இது? நம்ம ரெகுலேஷன் தான். சம்பந்தமா? அதுக்கு யூனிட் எந்த யூனிட்ல இருக்குன்னு பார்த்தா தெரிஞ்சிடும். அதுக்கு தான் அப்போ அந்த கிரேஸ் மார்க் கொடுத்துருப்பாங்க போல. யூனிட்டை மாற்றி கேட்டாலும் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. இல்ல ப்ரோ, இல்ல ப்ரோ. இது இது ப்ரோ, அது கிரேஸ் மார்க் வந்து 16 மார்க். அதுவும் அது நம்ம போன செமஸ்டர். இது போனதுக்கு போன அரியர் இது. நான் இதுக்கெல்லாம் காலேஜுக்கே போல. டிபிஎம்எஸ் நான் எழுதவே இல்லை ப்ரோ. ஒரு எக்ஸாம் கூட போய் லீவ் போட்டேன். இது இது கரெக்ட். கொஸ்டின் கரெக்டாக தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது கரெக்டாக தான் இருக்கு. இது போட முடியும். நீ சொல்கிறபடி பார்த்தா இதான் கடைசி கொஸ்டின் பேப்பர். இது என்னது? கன்சிடர் த ஃபாலோயிங் சேம் புக்கு. ஓகே. த ஃபாலோயிங் டிபெண்டன்சிஸ். ஃபாலோயிங் ஆர் த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி. இதுக்கு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இதுக்கு ஓகே. அசியூம் த டைட்டில் கீஸ் அசியூம் டைட்டில் அப்படி இது அப்ராப்ரேட் நார்மல் ஃபார் புக் அண்ட் கான்ஸ்பிரேஷன். இந்த கொஸ்டின் தான் எப்படின்னா ஒரு இதுவாக இல்லாமல் இருக்கு. கம்ப்ளீட்டாக என்ன கேட்குறானே கேட்காம கேட்டு வச்சிருக்கான். இந்த இதை கொஸ்டின் ரன் தான். பண்ணியிருந்தா ஆமாம். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க புரியுதா? ஒரு நோடு சும்மா 16 போட்டு சும்மா அந்த கொஸ்டின் எழுதி விட்டாலே ஃபுல் மார்க் அப்புறம். ஆமாம். ஏன்னு போட்டால் ரன் பண்ணாலே ஃபுல் மார்க். நீ ஏ டிக் பண்ணியிருந்தாலே ஃபுல் மார்க். உள்ளெல்லாம் நீ எழுத வேண்டாம். நீ வெளியே ஏ டிக் பண்ணிட்டு உள்ளக்க 16 ஏ நம்பர் மட்டும் போட்டிருந்தாலே ஃபுல் மார்க். ஓகே. அதே மாதிரி இங்கே பாரு. இந்த இருக்குல்ல, இப்போ நான் படித்தோம்ல, ஒரு கன்சிடர் பி ஆமா. ப்ளஸ் ட்ரீ இன் விச் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கீ இன் நோட் இஸ் 5. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கீஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து அவன் பாயிண்டரை சொல்லலை. அதாவது பாயிண்டர் வந்து 5 இருக்குன்னு சொல்லலை. அந்த நடுவில் உள்ள வேல்யூ 5 இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நல்லா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோ. நோடு 5னா நோடு இஸ் 5னா வெறும் நோடு மட்டும். அந்த நம்பர் ஆஃப் நோட்ஸ் இஸ் 5னா நீ பாயிண்டர் வந்து 5ன்னு போடலாம். ஓகேவா? அவங்க என்ன சொல்கிறாங்க? கீ வந்து 5. கீ 5னா மொத்தம் 1 2 3 4 5. அப்போ வந்து எத்தனை பாயிண்டர் வரும்? 6 பாயிண்டர் வரும். ஓகேவா? 6 பாயிண்டர் வரும். 5 கீனா 6 பாயிண்டர் வரும். இந்த 6 பாயிண்டர் வர்ற மாதிரி நீயே ஒன்னையே ஒரு ட்ரீ போட சொல்கிறாங்க. ஓகேவா? நிறைய நம்பர் வச்சு நீயே ஒரு 8 10 நம்பர் வச்சு நீயே ஒரு ட்ரீ போடணும். ஓகேவா? போட்டுருவியா? போட்டுட்டா இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சு. கன்சிடர் பி ப்ளஸ் டி வித் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கீஸ் அண்ட் நோட் இஸ் 5. ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சா? அடுத்து கால்குலேட் த மினிமம் நம்பர் ஆஃப் கீஸ் எனி நான் ரூட் நோடு. அதாவது ரூட் நோடுனா என்னது? மேலே உள்ளது. கரெக்டாக மேலே உள்ளது ரூட் நோடு. மினிமம் நம்பர் ஆஃப் கீஸ் இன் எனி நான் ரூட் நோட். நான் ரூட் நோட்னா இதுக்கு கீழே வர்ற எல்லாமே நான் ரூட் நோடு தான். ஓகேவா? அப்போ உனக்கு இந்த மாதிரி கீழே நிறைய பாக்ஸ் வரும்ல. பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் எதில் மினிமம் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் இருக்குன்னு பார்க்கணும். எல்லாத்துலையும் என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாத்துலையும் 5 வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? 1 2 3 4 5 வேல்யூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? இந்த மாதிரி உனக்கு கீழே போடுற பாக்ஸில் ஏதாவது ஒரு பாக்ஸில் இருக்கிறதுல நம்பர் கம்மியாக இருக்கும். அது எந்த எந்த நோடு, அதில் எத்தனை நம்பர் ஆஃப் கீஸ் இருக்குன்னு சொல்லி எழுதிட்டா இதோட ஆன்சர் முடிஞ்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கொஸ்டினில் வந்தோம்னா இதில் இருக்கிறத மினிமம் கேட்டாங்கன்னா மினிமம் நம்ம எழுத முடியாது. ஏன்? மினிமம் ரூட் நோட்டை தவிர வேறு எதில் மினிமம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நம்ம எழுதலாம். என்ன எழுதலாம்னா இந்த இன்டர்னல் நோட்ஸ்லேயும் இந்த இந்த லீஃப் நோட்டில் இந்த நோட்டை தவிர மற்ற எல்லா நோட்லேயுமே மினிமம் நம்பர் வந்து 2 இருக்குது. ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் கீஸ் இன் நோட் இஸ் 2ன்னு சொல்லி எழுதிடலாம். அவ்வளோ. இதுல எது ப்ரோ நான் ரூட்? இந்த மேலே உள்ளதான் மெயின் ரூட் நோடு. இதை தவிர எல்லாமே நான் ரூட் தான். எல்லா கொஸ்டின்லயும் எல்லா ஸ்டெப்ஸ்லயும் மேல இருக்கிறதா மெயின். மேலே தான் மெயின் ரூட் நோடு. அதை தவிர எல்லாமே நான் ரூட் தான். சரி சரி ப்ரோ, இப்போ அவங்க பார்க்க சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி வந்து இந்த பார்ட் சில சொன்னாங்கல்ல, அது லாஸ்ட்ல ஆன்சர் எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணுமா, இல்ல நடு ஸ்டெப்லயே பார்க்கலாமா? எல்லாமே எழுதிட்டு கம்ப்ளீட்டாக அந்த டயக்ராம் ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஓகேவா? சரி. ஹேஷிங்னா என்ன பார்க்கணுமா? கொஞ்சம் ஹேஷிங். ப்ரோ ஹேஷிங் இதான் ப்ரோ கேட்டிருக்கான். எது? ஸ்டாட்டிக் ஹேஷிங், டைனமிக் ஹேஷிங். அந்த மாதிரி தான் பார்ப்போம். அது ஃபர்ஸ்ட் ஹேஷிங்னா என்ன தெரியணும்ல. அப்போ தானே ஸ்டாட்டிக்னா டைனமிக். சரி ஓகே. சம்மு தானே ப்ரோ இது? சம்மு வரும். ஃபுல்லாக தியரியும் கேட்டிருக்கான். அதாவது ஃபுல் தியரியும் கேட்டிருக்கான். எக்ஸாம்பிள் வச்சு ஒரு தியரி மாதிரி கேட்டிருக்கான்.
அது போக சம்மும் ஒரே ஒரு வாட்டி சம் கேட்டிருக்கான். மற்ற எல்லாட்டி ப்ரோ இப்போ நான் ஸ்டாட்டிக். இது மட்டும் பாத்துக்கோங்க ப்ரோ. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து ம் அந்த டேட்டா மாடல், அப்புறம் டிபிஎம்எஸ் ஆர்கிடெக்சர், ரிலேஷனல் ம் அல்ஜிப்ரா, சரியா ப்ரோ? ம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல எல்லா ஃபார்மும் பாத்துறேன். நார்மல்ஷன் ஃபார்ம் அது ஈஸியா தான் இருக்கு, அண்டர்ஸ்டாண்ட் ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் யூனிட்ல வந்து அந்த சீரியபிலிட்டி, ம் அப்புறம் டூ வந்து ஃபேஸ் ஆசிட் லாக்கிங் ப்ராப்பர்ட்டி, ப்ரோட்டோகால். ம் டூ ஃபேஸ் லாக்கிங் ப்ரோட்டோகால், அது 2 இருக்கு, அவ்வளவுதான். இது 3 ம் பாத்துறேன். ம் ஃபோர்த் யூனிட்ல பி பிளஸ் டைனாமிக் ஹேஷிங் மட்டும் பாத்துறேன். ஆமாம். பி ப்ளஸ் ஃபிஃப்த் பி. யூனிட்ல வந்து ஆனால் பி ப்ளஸ் சம்டைம்ஸ் பி ப்ளஸ் கேட்கும்போது பியும் சேர்த்து கேட்குறான். அதை மட்டும் பார்த்து. சரி இப்போ ஒரே நிமிஷம் ப்ரோ, பார்த்து மட்டும் பண்ணி தரேன். ஓகே. இப்போ ஹேஷிங்னா ஒன்றுமே இல்லை, ஓகேவா? ஹேஷிங்னா ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அதை வந்து டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணணும் கரெக்டாக. இப்போ வந்து ஏதோ ஒரு நம்பர் இருக்குது, இந்த நம்பர்லாம் ஸ்டோர் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு 10ன்னு ஒரு நம்பர் டேட்டா இருக்குது, இந்த 10 உள்ளே ஸ்டோர் பண்ணணும்னா இதை டேரெக்டாக ஸ்டோர் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 10 வந்து ஒரு ஹேஷ் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குறாங்க, ஓகேவா? ஹேஷ் ஃபங்க்ஷன்னா அது ஏதோ ஒரு மேக்ஸ் ஃபங்க்ஷன், மேக்ஸில் உள்ள ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குறாங்க. அது கொடுத்தனே அது ஒரு வேல்யூ தருது, ஓகேவா? அந்த வேல்யூ அந்த வேல்யூ வந்து என்னன்னா இதில் உள்ள அட்ரஸோட வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ என்னோட இந்த 3வது பாக்ஸோட அட்ரஸ் கொடுக்குதுன்னா இந்த 10 கொண்டு போய் நான் இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணலாம், அவ்வளோதான், ஓகேவா? நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம அட்ரஸை ஜென்ரேட் பண்ணும், எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும் அந்த அட்ரஸை ஜென்ரேட் பண்ணும், ஓகேவா? இதான் சிம்பிள். ஹேஷ்னால சிம்பிள். இந்த ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும், ஓகேவா? இதை பற்றி நான் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ இதில் நான் மெயினாக இந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இதான் மெயினாக தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஹேஷ் டேபிள். ஹேஷ் டேபிள்னா என்னென்னா நம்ம வந்து இந்த மொத்த இதையும் ஸ்டோர் பண்ணுவோம், ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல. இந்த இங்கே இருக்கு பாரு, இந்த சைடில் இருக்கு பார்த்தியா, இதுதான் மொத்த ஹேஷ் டேபிள், ஓகேவா? இந்த ஹேஷ் டேபிளில் இருந்தால் நம்ம டேட்டா எடுக்கிறது, டேட்டா உள்ளே போடுறது எல்லாமே இதில் தான் பண்ண முடியும், ஹேஷ் டேபிள் மூலமாக தான் பண்ண முடியும், ஓகேவா? அடுத்து ஹேஷ் ஃபங்க்ஷன். ஹேஷ் ஃபங்க்ஷன் தான் என்ன சொன்னேன், இந்த நம்ம டேட்டாவை எங்கே கொண்டு போய் வைக்கணும் அதோட அட்ரஸை கொடுக்கணும்னு சொன்னால அதுக்கு பதிலாக ஹேஷ் ஃபங்க்ஷன். ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து சிம்பிளாக இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நீ வந்து 25ன்னு ஒரு நம்பர் வைக்க போகிற, ஓகேவா? 25ன்னு ஒரு நம்பர் வைக்க போகிற 25ன்னு ஒரு நம்பர் வைக்க போகிற இந்த நம்பர் வைக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இங்கே. புரியல? சத்தமா பேசு ப்ரோ. கேக்குதா? இப்போ கேக்குதா? இப்போ இங்க வந்து மைக்கு கீழே போயிடுச்சு, மைக் கீழே போயிடுச்சு. ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா, ஃபங்க்ஷன் வந்து நம்பர் மாடு 5, நம்பர் மாடு 5, இதான் என்னோட ஹேஷ் ஃபங்க்ஷன். மாடுனா என்ன? மாடு நம்ம இந்த பர்சன்டேஜ் போடுவோம்ல, அதான் பர்சன்டேஜ், ஓகேவா? பர்சன்டேஜ்னா என்ன? இப்போ 25 மாடு 5னா எவ்வளோ வரும்? பர்சன்டேஜ்னா ஒன்றுமே இல்லை, இந்த மாடுனா ஒன்றுமே இல்லை. நீ டிவைட் பண்ண பிறகு ரிமைண்டர் வேல்யூ ஒன்று வரும் தெரியுமா? ரிமைண்டர் வேல்யூ ஒன்று வரும் தெரியுமா? ஆமா. அந்த ரிமைண்டர் வேல்யூ தான் இதோட ஆன்சர். இப்போ 25 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் இருக்குமா? இருக்காது. அதனால இதோட ஆன்சர் 0. அப்போ இந்த 25 எங்க வைக்கணும்னா இந்த 0ங்கிற இடத்துல வைக்கணும். 25 0ங்கிற இடத்துல வைக்கணும். அதான் இதோட ஃபங்க்ஷன், ஓகேவா? இப்போ இந்த மாடு 5 இருக்குல்ல, இதான் நம்மளோட ஹேஷ் ஃபங்க்ஷன். என்ன நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பர் மாடு 5, அதான் நம்மளோட ஹேஷ் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி தான் ஹேஷ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு சிம்பிள் மேத்தமெட்டிக் ஃபங்க்ஷனாக இருக்கும். அது என்ன ஃபங்க்ஷனாக இருக்கலாம், ஓகேவா? Okay. Bucket. The hash function h key is used to map several dictionary entries in each position in the hash table is called a bucket. Bucketனா என்னன்னா, இங்கே ஒரு பொசிஷன் இருக்குல்ல, 0 1 2 3 4 இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்குல்ல இந்த டேபிளில், ஹேஷ் டேபிளில். அந்த ஒரு டேபிளையும் அந்த ஒரு ஸ்பேஸையும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்பேஸும் ஒரு பக்கெட் அப்படி சொல்கிறாங்க, பக்கெட், ஓகேவா? கொலிஷன். கொலிஷன்னா என்னென்னா, இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு 25 mod 5 is equal to 0ன்னு கொடுத்துருக்கேன்னா, அப்போது நான் என்ன கொண்டு வரேன், 30ன்னு ஒரு நம்பர் கொண்டு வரேன், ஓகேவா? இப்போ 30 mod 5 போட்டாலும் என்ன தான் வரும்? 30 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும்? ரிமைண்டர் எதுவும் வராது, 0 தான் வரும், கரெக்டாக? அப்போது 0ங்கிற இடத்துல நான் ஆல்ரெடி 25 வச்சுருக்கேன். இப்போ 0ங்கிற இடத்துல திருப்பி 30 வைக்கணும், கரெக்டாக? 0ங்கிற இடத்துல 30 வைக்கணும். அப்போ அந்த இடத்துல வைக்க முடியுமா என்னால்? ஒரு இதுதான் வைக்க முடியும், அதுக்கு மேலே வைக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வருது தெரியுமா? 2 நம்பர் கொலைட் ஆகுது தெரியுமா? அதுக்கு பேர் தான் என்னன்னா கொலிஷன், ஓகேவா? இந்த கொலிஷனுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி தான் இந்த டைனமிக் ஹேஷிங், ஸ்டாட்டிக் ஹேஷிங் அதில் தான் பேசியிருப்பாங்க. கொலிஷனை என்ன பண்ணலான்னு சொல்லி தான் பேசியிருப்பாங்க, ஓகேவா? இதான் சிம்பிளாக ஹேஷிங்னா இதான், ஓகேவா? அந்த டெஸ்ட் ஃபார் சக்ஸஸ். ப்ரோப்னா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு அட்ரஸ் கண்டுபிடிக்கிறோம்ல, அந்த அட்ரஸில் நம்ம நம்பர் போய் கரெக்டாக உட்காந்துருச்சா ஒரு டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட் சக்ஸஸ் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து ப்ரோப்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் கரெக்டாக உட்காந்துருந்துச்சுன்னா அது ப்ரோப், ஓகேவா? synonym, the set of keys that has the same location are called synonyms. இப்போ சொன்னல, இப்போ 25க்கும் 0 தான் லொக்கேஷன், 30க்கும் 0 தான் லொக்கேஷன். அப்போ என்ன பண்ணா 25யும் 30யும் சினானிம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. 25யும் 30யும் சினானிம்ஸ், ட்வின்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி இங்கே சினானிம்ஸ்.
இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல உட்காரனால இவங்க பேர் சினானிம்ஸ். ஓகேவா? ஆ. இன்னொன்று ஓவர்ஃப்ளோ. ஓவர்ஃப்ளோனா இப்போ வந்து 5 தான் இடமே இருக்கு. இதில் வந்து 5 நம்பர் தான் மேக்ஸிமம் வைக்க முடியும். கரெக்டாக? 6வது நம்பர் ஆ. நான் வைக்கணும்னா அந்த இடத்த நம்பர் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. கரெக்டாக? 6வது நம்பர் வைக்கணும் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா டேபிள் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. இதுதான் ஓவர்ஃப்ளோ. ஓகேவா? ஆ. சரி, இப்போ வந்து ஸ்டாட்டிக் சம்மு ஹேஷிங். பார்த்தா புரியும் நம்மளுக்கு. சம் பார்த்தா புரியும். இப்போ வந்து ஸ்டாட்டிக் ஹேஷிங் போக போகிறோம். ஓகேவா? ஆ. Data about ticket address will always same. Okay. This means that if you want to generate address for a student, use 10 mod as function. If it always is the same, but that will not be any changes. Bucket. Since the number of data buckets in memory static actually remains constant to it. In our example, you have 10 buckets in the memory used to store data. Okay. Key mod use mod 10 function. Okay. Sorry. Okay. There's no special like a new workflow page. ஓவர்ஃப்ளோ செயின் இந்த பக்கெட் ஃபார் எக்ஸாம்பிள். சிம்பிள் தான் இதுவும். என்னன்னா ஸ்டாட்டிக் கேஷிங்கில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பக்கெட் அட்ரஸ் வந்து அதாவது நம்ம இந்த இது மேட்ச் பண்ண போகிறோம். கரெக்டாக? இந்த பக்கெட் சைஸ் இருக்குல்ல, இந்த பக்கெட் சைஸ் என்னவா இருக்கோ, இந்த பக்கெட் சைஸ் இப்போ எவ்வளோ, டேபிளோட சைஸ் எவ்வளோ, 1 2 3 4 5 6 7 8 9 10. கரெக்டாக? 10 நம்பரை நம்ம உள்ள வைக்கலாம். இப்போதைக்கு இந்த நம்பர் எதுவுமே உள்ள வைக்கலன்னு நினச்சிக்கோ. ஓகேவா? இந்த நம்பர் எதுவுமே நம்ம உள்ள வைக்கல. இப்போ என்ன வைக்கிறோம், 10 நம்பர் தானே உள்ள வைக்க முடியும். அப்போ ஸ்டாட்டிக் கேஷிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும்னா நம் மாட் நம்ம டேபிளோட சைஸ் சைஸ் என்ன இங்கே 10. 10. கரெக்டா? அப்போ இதுதான் நம்ம ஸ்டாட்டிக் கேஷிங்கில் எப்பவுமே இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா நம்ம நம்பர் மாடுலஸ் 10. இப்போ இந்த நம்பரை பாரு, மேலே 34780 இருக்கா, 34780 மாடுலஸ் 10. அதாவது இந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணுறோம். இது ஆல்ரெடி 10ஓட மல்டிபிளில் தானே இருக்குது. இப்போ 10ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், ஆன்சர் 0 வரும். கரெக்டாக? அப்போ அது 0ல் வச்சிடலாம். அடுத்து 34781 ஒன்னை டிவைட் பண்ணால் மாடல் 10ஆல் டிவைட் பண்ணால் மிச்சம் என்ன வேல்யூ இருக்கும், மிச்சம் வந்து ஒரே 1. ஒரு ஒன் மட்டும் இருக்கும். அப்போ அதை 1ல் வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம டேபிள் சைஸ் வச்சு போடும்போது அப்படியே ஆர்டராக சீக்வன்ஷியலாக போட்டு போயிட முடியும். இன்கேஸ் இப்போ ஏதாச்சும் ஒரு நம்பர், இப்போ 3511 ஒரு ரோல் நம்பர் வரான். கரெக்டாக? 3511 ஒரு ரோல் நம்பர் வரான். இவனுக்கு மாடு 10 போட்டால் என்ன வேல்யூ வரும், வராது எதுவுமே. மாட்டு அதாவது இவன் 10ஆல் டிவைட் பண்ணிட்டா மிச்சம் ஒரே ஒருத்தர் இருப்பான். யாரு, ஒன்று மட்டும் மிச்சம் இருப்பான். அதாவது 3511 டிவைட் பண்ணிப்பாரு. 3511 10ஆல் டிவைட் பண்ணா ஃபர்ஸ்ட் 35 வந்து 30க்கு போவானா, 3 போயிருமா. அடுத்த மிச்சம் 5 இருக்கா, 51 இங்கே வருமா, 50 வந்து மேலே போயிடுவானா, 50 வந்து எவ்வளோ 5க்கு போயிடுவானா, திருப்பி இங்கே மிச்சம் 1 இருக்குமா, 1 வருதா, 10 வந்து 2க்கு போயிருமா, திருப்பி மிச்சம் 1 இருக்கா, திருப்பி இந்த 1 கீழே ப்ரோ, இருக்கலாமா, 11 ஆயிருமா. 10 1 தானே bro கீழ. ஆ 10 into 1 10 தானே கீழ. சரி சரி, மேல ஒன்று மேல. ஒன்று ஒன்று. ஓகேவா? இப்போ ஒன்றா, திருப்பி ஆ. இன்னொரு 1 வருமா, மிச்சம் ரிமைண்டர் எவ்வளோ இருக்கு, 1. 1 இருக்கா. அதுதான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ ஆல்ரெடி 1ங்கிற இடத்துல யார் இருக்கா, 34781 இருக்கான். கரெக்டா? இப்போ 3511 என்ன சொல்கிறான், எனக்கும் அந்த 1ங்கிற பிளேஸ் தான் வேணும்னு சொல்கிறான். இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸ்டாட்டிக் ஹேஷிங்கில் என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஓவர்ஃப்ளோ பேஜ் கிரியேட் பண்ணுவோம். எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர்ஃப்ளோ பேஜ்னா இதான் அந்த ஓவர்ஃப்ளோ பேஜ். எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு ஆரோ போட்டிருக்கோமா, இந்த மாதிரி பண்ணுறது தான் எக்ஸ்ட்ரா ஓவர்ஃப்ளோ பேஜ். அந்த ஒன்னுலேயே என்ன பண்ணுவோம், ஒரு ஆரோ போட்டு திருப்பி அந்த 3511 எழுதி விட்டுருவோம். இதுக்கு பேர் தான் என்னென்னா ஓவர்ஃப்ளோ செயின் சொல்லுவாங்க. ஓவர்ஃப்ளோ செயின் சொல்கிறாங்க. இந்த மாதிரி 2 நம்பர் ஒரே இடத்துல உட்காரணும்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா ஓவர்ஃப்ளோ செயின் யூஸ் பண்ணி அதை வந்து அந்த நம்பரை வச்சுப்போம். ஓகேவா? இவ்வளோ தான் சரி. ஸ்டாட்டிக் ஹேஷிங்னா, இவ்வளோ தான். ஓகேவா? இட் இஸ் சிம்பிள் டு இம்ப்ளிமெண்ட். இட் ஆல்சோ ஸ்பீடி டேட்டா ஸ்டோரேஜ். நம்ம ஸ்பீடாக டக்கு டேட்டா ஸ்டோர் பண்ணிட்டு போயிடலாம், ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். 2 மெயினான டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னா நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ். திஸ் வில் கிரியேட் ப்ராப்ளம் இஃப் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் க்ரோ ஆர்சிங். இப்போ வந்து நம்ம இந்த ஃபிக்ஸ்டு நம்பர் ஆஃப் பக்கெட்ஸ் வச்சு தானே நம்ம ஃபங்க்ஷன் எழுதுறோம். இன்கேஸ் இந்த நம்பர் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா நம்பர் எழுதுனாலோ இல்லாட்டி எக்ஸ்ட்ராவாக கம்மியாக நம்பர் எழுதுனாலோ அதுல இருந்து கொஞ்சம் பிரச்சனை வரும் இது ஸ்டாட்டிக் ஹேஷிங்கில். அதுமாரி ஆர்டர்டு ஆக்சஸ், இது வந்து ஒரு ஆர்டராக போடுறோம். கரெக்டாக? 0 1 2 3 இந்த மாதிரி போடுறோமா. இது இப்படி போடுறதுனால டேட்டா வந்து கொஞ்சம் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குமா. அந்தந்த டேட்டாவை அந்தந்த இடத்துல வைக்கிறது தவிர அந்தந்த இடத்துல வச்சா அதை எஃபிஷியண்ட்டாக ஆக்சஸ் பண்ணலாம். இது மாதிரி நம்ம ஆர்டராக ப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி ஆர்டராக ப்ளேஸ் பண்ணோம்னா கொஞ்சம் இன்எஃபிஷியண்ட்டாக இருக்குமா. ஓகேவா? ஸ்டாட்டிக் ஹேஷிங் இது வந்து ஒரு பாட்டு தான். ஓகேவா? ஸ்டாட்டிக் ஹேஷிங்கில் ஒரு சின்ன பாட்டு. ஸ்டாட்டிக் ஹேஷிங்னா என்னன்னு சொல்லி தான். ஓகேவா? இது ஸ்டாட்டிக் ஹேஷிங்குள்ளே 2 இருக்குது. ஓப்பன் ஹேஷிங் ஒன்று, இன்னொன்று வந்து ஆமாம் ஓப்பன் ஹேஷிங். அவ்வளோதான் ஓப்பன் ஹேஷிங். அவ்வளோதான், அது மட்டும் தான் இருக்குது. ஓகேவா? ஓப்பன் ஹேஷிங் மட்டும் தான் இருக்குது. ப்ரோ ஸ்டார்டிங் இப்ப சம்மு கேட்டிருக்கான் சம்மு. அது சம் இது 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 என்னன்னு தெரிஞ்சால் தான் போட முடியும். இரு இரு
அவசரப்படாது. இல்ல ப்ரோ, இது எதில் தெரிஞ்சான்னு தெரிஞ்சா பாப்போம்ல, அது சொல்றேன். இந்த மாதிரி தான். இந்த ஆஷிங்க 5 எவ்வளோ ஃபுல்? ஆமா ப்ரோ. ஸ்டாட்டிக் ஆஷிங் டைனமிக் ப்ரோ, இப்போ ஸ்டாட்டிக் ஆஷிங் கேட்டாலும் அது எழுதிட்டு நீ சொன்ன எக்ஸாம்பிள் போட்டுவிட்டா போதும்ல. ஆமாம், எக்ஸாம்பிள் போட்டால் போதும். இப்போ இங்கே வரும் ஓப்பன் ஹேஷிங் வரும். ஓப்பன் ஹேஷிங்கும் என்னது தான், ஸ்டாட்டிக் ஹேஷிங் தான். அதுவும் ஒரு ஸ்டாட்டிக் ஹேஷிங் டெக்னிக் தான். இங்கே when the collision occurs, that means if the ASCII returns the same address, then next available data block is used to enter new record instead of overwriting the old record. This is called linear probing. இப்போ இங்கே என்னன்னா, இங்கே வந்து சிம்பிள், ஓகேவா? இப்போ இங்கே ஒரு இதுதான் நம்ம ஆல்ரெடி இருக்கிற டேபிள், ஓகேவா? 10 1 22 55 106 88 19 இந்த மாதிரி ஒரு வேல்யூ வருது, ஓகேவா? இப்போ இன்கேஸ் நான் வந்து புதுசாக ஒரு நம்பர் ஆட் பண்ண போகிறேன். அது என்ன நம்பர்னா 105, ஓகேவா? 105 ஆட் பண்ண போகிறேன். 105 ஆட் பண்ணால் இந்த 105 என்ன வரும்? 105 mod 10ன்னு வருமா? 105 mod 10 வருமா? mod 10 வந்துச்சுன்னா அந்த 105 எங்கே போய் உட்காரணும்? 105 mod 10ஓட வேல்யூ என்ன? சரி, ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும்? அதாவது 100 வந்து 10ஆல் டிவைட் ஆயிரும். மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 5 இருக்கும், கரெக்டா? அச்சு. அப்போ 5ங்கிற இடத்துல 55 ஆல்ரெடி இருக்கான், கரெக்டா? இது நம்ம ஸ்டாட்டிக் கேஷிங்காக, வெறும் ஸ்டாட்டிக் கேஷிங்காக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இந்த 105 கொண்டு போய் இப்படி 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 பக்கத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருப்போம், கரெக்டாக? ஒரு ஆரோ போட்டு பக்கத்தில் 105ன்னு போட்டு உட்கார வச்சிருப்போம், கரெக்டாக? அந்த மாதிரி பண்ணாமல் இந்த ஓப்பன் ஹேஷிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 55க்கு அப்புறம் எங்கே ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க. அதாவது இந்த 5வது இடத்துக்கு அப்புறம் எங்கே ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க. எங்கே ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது? 5 முடிஞ்சு 6 முடிஞ்சு எங்கே ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது? 7ல் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கா? இருக்கு. அப்போ அந்த 105 கொண்டு போய் இங்கே வச்சிருவாங்க. இது பேர் தான் என்னன்னா ஓப்பன் ஹேஷிங் சொல்கிறாங்க. இந்த இப்போ 105 கொண்டு போய் இங்கே வச்சுட்டாங்களா? இந்த மாதிரி அடுத்த எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே கொண்டு போய் வச்சிருவாங்க. இப்போ நீ கேட்கலாம், இப்போ வந்து 19 இருக்கா? 29 ஒரு நம்பர் வருது. 29 mod 10 போட்டால் எவ்வளோ வரும்? 9 வருமா? இப்போ ஆல்ரெடி 9ல் யார் இருக்கா? 19 இருக்கா? அப்போ 19க்கு அடுத்த ஃப்ரீ யார் இருக்காங்கனோ அங்கே தான் 29 வைக்கணும். அப்போ எங்கே பார்க்கணும்னா 19க்கு அடுத்ததுன்னா திருப்பி ஸ்டார்டிங் வந்துடணும். 19 அடுத்ததுனா திருப்பி மேலே வந்துடணும். இந்த மாதிரி 10 இதுவும் ஃப்ரீயாக இல்லை, 19ம் ஃப்ரீயாக இல்லை, அதுக்கு மேலே வந்துடணும். அதுவும் ஃப்ரீயாக இல்லை, இதுவும் ஃப்ரீயாக இல்லை, இதுவும் ஃப்ரீயாக இல்லை. இப்போ 19 எங்கே வைக்கணும்? 19 இந்த இடத்துல வைக்கணும். புரிஞ்சுதா? இதுக்கு பேர் தான் என்னென்னா ஓப்பன் ஹேஷிங்னு சொல்கிறாங்க. ஓப்பன் ஹேஷிங் இல்லாட்டி இதுக்கு இன்னொரு பேர் வந்து லீனியர் ப்ராபிங்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஸ்டின் வந்து எப்படினாலும் கேட்பாங்க. ரைட் லீனியர் ப்ராபிங்னு சொல்லி கேட்பாங்க, இல்லாட்டி ஓப்பன் ஹேஷிங்னு சொல்லி கேட்பாங்க. எந்த மாதிரினாலும் கேட்பாங்க. ரெண்டுமே சேம் தான், கன்ஃபியூஸ் ஆகாது, ஓகேவா? இது இவ்வளோ தான் ஸ்டாட்டிக் ஹேஷிங்கில், இவ்வளோ தான். இது வந்து ஒரு ஃபாஸ்ட் டெக்னிக்கு. இது சிம்பிளாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா? ஃபார்ம்ஸ் கிளஸ்டரிங் as the record is just inserted in the இதில் வந்து நம்ம அடுத்தடுத்த ரெக்கார்டில் வைக்கிறதுனால நம்ம இது வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இஃப் ஹேஷ் டேபிள் கெட்ஸ் ஃபுல் the next submission cannot be accommodated. இதில் ஒரே டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நம்ம அடுத்தடுத்த இதில் வைக்கிறோம்ல, அந்த மாதிரி இதெல்லாம் ஃபுல் ஆயிருச்சு. இந்த இதுலேயே ஏதோ ஒரு வேல்யூ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுலேயே ஏதோ வேறு வேல்யூ வந்துருச்சு. இந்த மாதிரி இப்போ டேபிள் ஃபுல் ஆயிருச்சு. இதுக்கப்புறம் உள்ள டேட்டா எங்கே கொண்டு போய் வைக்க முடியாது இல்லை? அதனால தான் இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து வர்ற ரெக்கார்டை அகாமடேட் பண்ண முடியாது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஓகேவா? இப்போ வந்து டைனமிக் ப்ரோ, ஆஷிங். இப்போ நீ ரெக்கார்ட் ஆஃப் பண்ணு ப்ரோ. The companies organized into departments சொல்கிறாங்களா? ஈச் டிபார்ட்மெண்ட் ஹஸ் எம்ப்ளாயிஸ் ஒர்க்கிங் இன் இட். த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட், இது ஃபஸ்ட்டு ஒழுங்காக வாசிச்சுட்டு என்னென்ன இங்கே இருக்குன்னு பாரு. ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸாக டிவைட் ஆயிருக்கு, ஓகேவா? ஈச் டிபார்ட்மெண்ட்ஸ் ஹஸ் எம்ப்ளாயிஸ். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, ஓகேவா? த அட்ரிபியூட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் இன்க்ளூட், டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு. டிபார்ட்மெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம் இது இருக்குது. அடுத்தது எம்ப்ளாய்க்கு அட்ரிபியூட் கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்க்கு என்னெல்லாம் இருக்குது பாரு. எம்ப்ளாய்க்கு எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, டேட் ஆஃப் ஜாயினிங், டெசிக்னேஷன், பேசிக் பே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறாங்க, அடுத்தது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மேனேஜர் இருக்கானா, ஓகேவா? அடுத்தது தேர் ஆர் ஆல்சோ சூப்பர்வைசர்ஸ். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சூப்பர்வைசர்னு ஒருத்தர் இருக்கான், ஓகேவா? ஈச் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ஸ் நம்பர் ஆஃப், ஒரு டிபார்ட்மெண்ட்டும் ப்ராஜெக்ட்டும் வச்சிருக்கு, ஓகேவா? அடுத்தது ஆட்ரிபியூட் ஆஃப் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு சர்டன் இது இருக்குது. என்னென்னா ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கோட் இருக்குது, ப்ராஜெக்ட் நேம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் இஸ் கண்ட்ரோல் பை ஒன்லி ஒன் டிபார்ட்மெண்ட். ஒரு ப்ராஜெக்டை ஒரு டிபார்ட்மெண்ட் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும், ஓகேவா? அண்ட் எம்ப்ளாயி கேன் ஒர்க் இன் எனி நம்பர் ஆஃப் டிஸ்ட். ஒரு எம்ப்ளாயி ஆனால் எத்தனை ப்ராஜெக்ட்னாலும் ஒர்க் பண்ணலாம், ஓகேவா? ஒரு எம்ப்ளாயி எத்தனை ப்ராஜெக்ட்னாலும். இந்த டேட் அண்ட் எம்ப்ளாயி ஒர்க் இன் டைம் அண்ட் அவுட் டைம் ஹஸ் டு பி கெட் ட்ராக். இந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு ஒரு டேட் வைக்கணும். இந்த எம்ப்ளாயி ஒர்க் பண்ணுறாங்கல்ல,
அதுக்கு ஒரு டேட், ஆ என்ன டைமில் ஒர்க் பண்ணுறான், என்ன டைமில் ஒர்க்கை குவிட் பண்ணிட்டு போகிறான், அந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த கம்பெனி ஆல்சோ கீப்ஸ் ட்ராக்ஸ் ஆஃப் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஈச் எம்ப்ளாயி. அதாவது ஒரு ஒரு எம்ப்ளாய்க்கு வேறு என்னென்ன தேவை அதையும் இந்த கம்பெனி ட்ராக் வச்சுக்கலாம். த ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் டிபெண்டன்ட் இன்க்ளூட் டிபெண்டன்ட் நேம். இந்த டிபெண்டன்ட்ல என்னெல்லாம் இருக்குன்னா, டிபெண்டன்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டரு, ரிலேஷன்ஷிப் வித் எம்ப்ளாயி, இதெல்லாம் இருக்கும். மேக் த என்டிட்டி ஆ ரிலேஷன்ஷிப் அது அபோட் டயக்ராம் கொடுத்துட்டா, இப்போ சிம்பிளாக என்ன பண்ணணும்னா, நான் இங்கே உனக்கு டபுள் ஸ்க்ரீனாக கட்டுறேன் இரு. சரிதா? ஆ இப்போ இங்கே இந்த ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ம். ஆ இங்கே நான் வேற போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா, என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து எழுதிக்க போகிறேன். ஒரு கம்பெனின்னு ஒன்று இருக்குது கரெக்டாக. இந்த கம்பெனிக்கு ம் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது கரெக்டாக. ஈச் டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி. இந்த மாதிரி ஆட்ரிபியூட்ஸ்னு கொடுக்குறாங்கல்ல. ஆட்ரிபியூட்ஸ்னு கொடுத்தாலே ஆ அது எதுக்குள்ளே வந்துடும்னா, ஒரு என்டிட்டிக்குள்ளே வந்துடும். ஒரு என்டிட்டி இப்போ ஆட்ரிபியூட்னா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு இது. ஒரு நிமிஷம் நான் சிம்பிள் மட்டும் பார்த்துக்கிறேன். என்ன சிம்பிள் போடணும், அது எந்த யூனிட், செகண்ட் யூனிட் தானே? ஆமா ப்ரோ. ம். ஓகே. ஆ இப்போ இந்த மாதிரி மெயினாக இது இருக்குல்ல. ஆ இப்போ எங்கே வந்து கொஸ்டின். ஆ இந்த டிபார்ட்மெண்ட் நம்பர், டிபார்ட்மெண்ட் நேம்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே. அப்போ என்ன எழுதுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு, அந்த ரெக்டாங்கிளில் நீ என்ன பண்ணிடலாம், டிபார்ட்மெண்ட்னு போட்டுடலாம். ஓகேவா? டிபார்ட்மெண்ட்னு போட்டுடலாம். இப்போ இந்த ஆ டிபார்ட்மெண்ட் என்னெல்லாம் இருக்கான், டிபார்ட்மெண்ட் நம்பர் இருக்கான், டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கான். அதெல்லாம் எப்படி பண்ணணும்னா, ஒரு ஒரு சர்க்கிள்குள்ள. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கான், ஒரு டிபார்ட்மெண்ட் நம்பர் இருக்கான். இதெல்லாம் எப்படி போட்டுருவியா? ஆ அதே மாதிரி இந்த மாதிரி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது அடுத்தது என்ன கொடுத்தாங்க, எம்ப்ளாய்ங்கிற ஒரு அட்ரிபியூட் இருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம், ஆ எம்ப்ளாய் இந்த மாதிரி எம்ப்ளாயின்னு ஒரு இது வரையலாம். எம்ப்ளாயின்னு ஒரு இது இந்த மாதிரி ரெக்டாங்கிளில் வரையணும். ஓகேவா? ஆ இது இங்கிட்ட வச்சுக்கிறேன். ஓகே. எம்ப்ளாயிங்கிற ஒரு இதை இங்கே வந்துருமா? இப்போ இங்கே எம்ப்ளாயி ஆ வரும். இந்த எம்ப்ளாய்க்கு என்னெல்லாம் இருக்குது, எம்ப்ளாய்க்கு வந்து எம்ப்ளாயோட நேம் இருக்குது. அந்த நேம் ஒரு ரவுண்டில் வரணும். எம்ப்ளாய்க்கோட நேம் ஒரு ரவுண்டில் வரணும். ஓகேவா? அடுத்தது என்ன இருக்குது, ஆ எம்ப்ளாய்க்குன்னு ஒரு நம்பர் இருக்குது. அந்த எம்ப்ளாயோட நம்பர் இப்படி வரணும். எம்ப்ளாயோட நம்பர்னு ஒன்று இது வரணும். அடுத்து என்ன இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது. அந்த எம்ப்ளாய்க்கு டேட் ஆஃப் பர்த் இருக்குது. அந்த டேட் ஆஃப் பர்த் இங்கே வரணும். ஓகேவா? அடுத்தது ஜெண்டர் இருக்குது. இந்த எம்ப்ளாய்க்கு ஒரு ஜெண்டர் இருக்குது. ஓகேவா? அடுத்தது என்ன இருக்குது, டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்குது. டிஓஜி டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்குது. டெசிக்னேஷன் இருக்குது. என்ன பொசிஷனில் இருக்கான் டெசிக்னேஷன் இருக்குது. இவனுக்குன்னு ஒரு பேமெண்ட் இருக்குது, பேசிக் பே இருக்குது. இவனுக்குன்னு ஒரு பேமெண்ட் இருக்குது. இது எல்லாமே இவனோட ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? இது எல்லாமே எம்ப்ளாயரோட ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா? அதே மாதிரி ம் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கானே, இது ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒரு மேனேஜர் இருக்கான் கரெக்டாக. அந்த மேனேஜர் எப்படி போகணும்னா எப்படி போகணும். ஓகே. ம். ஓகே. மேனேஜருமே ஒரு இதுதான். ம். இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு மேனேஜர் இருக்கான் கரெக்டாக. அந்த மேனேஜர் நான் எப்படி ஆ போடலாம், இப்படி போடலாம். இவன் வந்து ஒரு மேனேஜர் இருக்கு. இது ஒரு ரெக்டாங்கிளில் போட்டு, அதாவது ஒரு ரியல் வேர்ல்டு உனக்கு தெரியும்ல, மேனேஜர், டிபார்ட்மெண்ட், எம்ப்ளாயி இதெல்லாம் ஒரு ஆப்ஜெக்ட் கரெக்டாக. இது ஒரு ஆப்ஜெக்ட். ஆமா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நிறைய இது இருக்கலாம். ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு நேம் இருக்கலாம், ஆப்ஜெக்ட் ஒரு நம்பர் இருக்கலாம். அந்த என்னெல்லாம் உனக்கு ஆப்ஜெக்ட்னு தெரியுதோ அதெல்லாம் ரெக்டாங்கிளில் போடணும். அவனுக்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே இந்த ரவுண்டில் போடணும். ஓகேவா? இப்போ இங்கே ஒரு மேனேஜர் இருக்கான்னு சொல்லிட்டு போட்டோம். ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு, சூப்பர்வைசரும் இருக்கான்னு சொல்லியிருக்கான். அப்போ என்ன பண்ணலாம், சூப்பர்வைசருக்கு ஒரு இது போடலாம். சூப்பர்வைசருக்கு ஒரு இது போட்டு அது வரைஞ்சிடலாம். ஓகேவா? ம். ம் அடுத்து என்ன இருக்கு, ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து சர்டன் இது இருக்கு. ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சர்டன் இது இருக்கு. ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்ன இருக்கு, ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் கோட் இருக்கு. ப்ராஜெக்ட் கோட் ஆ இருக்கு. ப்ராஜெக்ட் நேம் இருக்கு. ஓகேவா? ப்ராஜெக்ட் நேம் இருக்கு. இது எல்லாமே இருக்கா? அடுத்தது என்ன இருக்கு, எம்ப்ளாய் கேன் ஒர்க்குன்னு. ஓகே. இந்த ரிலேஷன்லாம் விட்டுரு. ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லி எழுதிரு. அது ரிலேஷன்லாம் கடைசியாக பார்த்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி என்னைக்கு ஒர்க் பண்ணா இதெல்லாம் இருக்குல்ல. அதே மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு டைம் இன் இருக்கு, ஒரு டைம் அவுட் இருக்கு. என்னைக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா, என்னைக்கு ஒர்க் பண்ண முடிச்சான், டைம் இன் டைம் அவுட் இது எல்லாமே இங்கே வந்துடும். அடுத்து ஆ டிபெண்டன்ஸ் தான் இந்த எம்ப்ளாயோட சொந்தக்காரங்க. இந்த மாதிரி யாரோ யாரோ ஒரு சொந்தக்காரங்க. ஓகேவா? அந்த டிபெண்டன்ஸ் வந்து ஆ இப்படி அது ஒரு இது வரும், டிபெண்டன்ஸ்னு வரும். டிபெண்டன்ஸ்னு போட்டுட்டு, டிபெண்ட்னா அந்த டிபெண்டனோட நேம் என்ன, இவங்களோட நேம் என்ன, இவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன. ஓகேவா? இவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன, இவங்களோட ஜெண்டர் என்ன, இவங்களுக்கும் நம்ம எம்ப்ளாய்க்கும் என்ன ரிலேஷன், இவங்களுக்கும் எம்ப்ளாய்க்கும் என்ன ரிலேஷன், இது எல்லாமே இந்த இதில் வந்துடும். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் புரிஞ்சா, இது எல்லாமே என்னது, ஒரு கம்பெனி கீழே இருக்கு. ஓகேவா? இப்போ ஆ ஃபர்ஸ்ட் என்னென்ன ரிலேஷன் பார்க்கணும். ஓகேவா? இப்போ இந்த எம்ப்ளாயர் எல்லாருமே எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க கரெக்டாக. ஈச் டிபார்ட்மெண்ட் ஹஸ் எம்ப்ளாயீஸ் ஒர்க்கிங் இன் இட் கரெக்டாக. அப்போ என்ன ஆ பண்ணணும்னா,
இங்கே வந்து ஒரு டைமண்ட், இங்கே வந்து ஒரு டைமண்ட் மாதிரி போட்டுட்டு இந்த எம்ப்ளாய்க்கும் டிபார்ட்மெண்ட் நடுவில் ஒரு டைமண்ட் மாதிரி போட்டு இந்த டைமண்ட் உள்ள என்ன எழுதணும்னா ஒர்க்கிங்னு சொல்லி எழுதணும். ஒர்க்கிங் போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் அப்படியே கனெக்ட் பண்ணி விட்றணும். எம்ப்ளாயரும் டிபார்ட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணிடணும். நடுவில் என்ன எழுதிருக்கணும், ஒர்க்கிங்னு எழுதிருக்கணும். ஓகேவா, ஒர்க்கிங். ஓகேவா. இப்போ என்ன பண்ணிட்டா நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க்கிங் தான் யார், எம்ப்ளாயர். ஓகேவா, அது முடிஞ்சுச்சு. அடுத்தது இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் வந்துட்டோம். டெசினேஷன் பேசிக் பே வரைக்கும் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஈச் டிபார்ட்மெண்ட் ஆஸ் அ மேனேஜர் மேனேஜிங் இட். அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் என்ன பண்ணுறான், ஒரு மேனேஜர் என்ன பண்ணுறான், அதை மேனேஜ் பண்ணுறான். அப்போ இங்கே ஒரு டைமண்ட் மாதிரி போட்டு இங்கே என்ன எழுதிடணும், இங்கே வந்து மேனேஜிங்னு எழுதிடணும். மேனேஜிங் டிபார்ட்மெண்ட், மேனேஜர் மேனேஜிங் டிபார்ட்மெண்ட். ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுவோம், தேர் ஆல்சோ சூப்பர்வைசர். சூப்பர்வைசர்ஸ் செட் ஆஃப் எம்ப்ளாயிஸ். சூப்பர்வைசர் இருக்கான் அந்த கம்பெனியில், ஆனால் அவன் யாரை சூப்பர்வைஸ் பண்ணுறான், எம்ப்ளாயிஸை தான் சூப்பர்வைஸ் பண்ணுறான், டிபார்ட்மெண்ட்டை சூப்பர்வைஸ் பண்ணல. கரெக்டாக. அப்போது இங்கே ஒரு டைமண்ட் மாதிரி போட்டு இதுக்கும் எம்ப்ளாயீஸ்க்கும் ரிலேட் பண்ணிட்டு சூப்பர்வைசர்ஸ். இவன் என்ன பண்ணுறான், இவனோட வேலை என்ன, சூப்பர்வைஸ் பண்ணுறது. கரெக்டாக. சூப்பர்வைசர்ஸ் எம்ப்ளாயீஸ். ஓகே, போட்டோமா. அடுத்தது இதெல்லாம் போட்டோம். அதேமாதிரி எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணலாம், எம்ப்ளாயி வந்து என்ன பண்ணலாம், இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணலாம். கரெக்டாக. அப்போ இங்கே ஒரு டயக்ராம் போட்டு எம்ப்ளாயி வந்து ஒர்க்ஸ் ஆன் ப்ராஜெக்ட் போட்டுடலாமா. அடுத்தது எம்ப்ளாயி ஒருத்தருக்கும் ஒரு டிபெண்ட் இருக்கும்ல, எம்ப்ளாய்க்கு ஒரு டிபெண்ட் இருக்கும்ல. அப்போ இதுக்கு நடுவில் ஒரு டைமண்ட் போட்டு எம்ப்ளாயி ஹேஸ் அ டிபெண்ட். ஓகே ஓகே எல்லாம் போட்டுறேன். ஓகே அவ்வளவுதானா? அதாவது இதில் மூணே தான் இருக்கணும். என்னெல்லாம் இருக்குன்னா ரெக்டாங்கிள், ரவுண்டு, ட்ரையாங்கிள். எதுக்கு ரெக்டாங்கிள் போடணும், எதுக்கு ரவுண்டு போடணும், எதுக்கு ட்ரையாங்கிள் போடணும். மற்றபடி டயக்ராம் போடுறது ஃபுல்லாக இஷ்டம் தான். இந்த இதை மட்டும் மாற்றி போடக்கூடாது. இந்த ரிலேஷன் இருக்குது தெரியுமா, இவன் இதை பண்ணுறான், இவன் இதை பண்ணுறான், இதை மேனேஜ் பண்ணுறான், இவன் சூப்பர்வைஸ் பண்ணுறான், அந்த மாதிரி இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே டைமண்டில் போடணும். அதே மாதிரி இவனுக்கு ஒரு நேம் இருக்குது, இவனுக்கு ஒரு ஐடி இருக்குது, இவனுக்கு ஒரு ஜெண்டர் இருக்குது, இது எல்லாத்தையுமே சர்க்கிளில் போடணும். அந்த இவன் சொல்கிறோம்ல, அவன் எல்லாத்தையும் ரெக்டாங்கிளில் போடணும். டிபார்ட்மெண்ட், மேனு, எம்ப்ளாயி, சூப்பர்வைசர். ஆ, அவ்வளோதான். ரெண்டாவது பாயிண்ட். அவ்வளோதான். இப்போ மாடல் அண்ட் என்டிட்டினா நம்ம இப்போ இது வரைக்கும் இந்த ரிலேஷன் போடாமல் இருந்தோம்ல, டைமண்ட் போடாமல் இருந்தோம்ல, டைமண்ட் போடாமல் இருக்கிறது தான் அந்த மாடல். மேப் த என்டிட்டினா வித் டு த ரிலேஷன் போட்டிருக்கான்ல, அந்த ரிலேஷன் தான் நம்ம இவ்வளோ நேரம் போட்ட டைமண்ட். நீ ஒரே டயக்ராம் தான், ஒரே டயக்ராம்னா உனக்கு ஃபுல் 16 மார்க் 15 மார்க் கொடுத்துருவாங்க. தனித்தனியாலாம் ஓகே இல்லை. ப்ரோ, ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுவோம் அவ்வளோதான். ப்ரோ. இது